Hello everybody, this is Balaji, your CS instructor. ஸோ நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஸோ லிஸ்ட்டு டியூப்பிள் செட்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது ஃபைனலாக இருக்கக்கூடிய டேட்டா டைப் எது அப்படின்னம்னா இந்த டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறதும் இட் ஆல்சோ ஏ மிக்சட் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ மற்றதுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னம்னா ஒரு கீ வந்து இதோட ஆட் ஆகும். ஸோ அந்த கீயை செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இந்த டிக்ஷனரியோட எலமெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கர்லி பிரேசஸில் நம்ம வந்துட்டு என்க்ளோஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ டியூப்பிள் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருந்தோம், நம்ம பேராந்திசிஸில் கொடுத்துருந்தோம். தட் மீன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் மாதிரி கொடுக்குறதுல லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தோம், செட் அப்படிங்கிறது ஃப்ளவர் பிரேசஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னம்னா கீ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் ஆகும். ஸோ கீ எலமெண்ட்டையும் நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கோலன் அப்படிங்கிறத பிட்வீனில் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் சின்டாக்ஸ் எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியை நம்ம வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். ஸோ டிக்ஷனரியோட நேம் ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் சிம்பிள், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் பேசிஸ் நம்ம கொடுக்குறோம், அப்புறம் கீ வேல்யூ. தட் மீன்ஸ் இப்போ நேம் கோலன் நம்ம நேம் கொடுப்போம், கிளாஸு 12th அதே போல் செக்ஷன் டி அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ கீ எலமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ வேரியபிள் நேம் மாதிரி தான், இது நம்ம கொடுக்குறது தான். ஸோ நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டிபெண்டிங் அந்த ப்ராப்ளம் கிவன் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீயோட நேம் கொடுத்துக்கலாம், அதுக்கு ரெலவெண்ட்டான வேல்யூஸையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கமா யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம எப்பவும் போல் செப்பரேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ கீ இந்த டிக்ஷனரி மஸ்ட் பி யூனிக், கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் என்ன கீ கொடுக்குறீங்களோ இந்த கீயை ரெஃபர் பண்ணி தான் அந்த எலமெண்ட்டை நம்ம வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி எல்லா ரூல்ஸையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ க்ரியேட்டிங் எ டிக்ஷனரி, எப்படி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இதுதான் சின்டாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இப்படி கொடுத்திங்கன்னா இது எம்டி டிக்ஷனரி அப்படிங்கிறது மீனிங் எந்த எலமெண்ட்டுமே இல்லை. ஸோ டிக்ஷனரி வித் கீனா பாருங்கள், டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் க்ரியேட் பண்ணுறேன், ஈக்குவல் சிம்பிள் ஃப்ளவர் பேசஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் ரோல் நம்பர் அப்படிங்கிறது தான் கீ எலமெண்ட்டு. ஸோ இது வந்து அந்த ரோல் நம்பருங்கிறதுல ஸ்டோர் ஆகிற வேல்யூ. ஸோ நேம் அப்படிங்கிறது கீ எலமெண்ட்டு, ஏன்னா கோலனுக்கு லெஃப்ட் சைடில் வருது. ஸோ இது வந்து அதனுடைய டேட்டா, நேம்னுடைய டேட்டா எதுனா முரளி, கிளாஸு மார்க். புரிஞ்சது இல்லைங்களா டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. சரி, ஓகே. ஸோ ஆனதர் வே, இன்னொரு வே வந்துட்டு எப்படி அப்படின்னா டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறது நம்ம வந்துட்டு நார்மலாக லிஸ்ட்டு டியூப்பிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி அல்லது ஒரு எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம க்ரியேட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அந்த மாதிரி டிக்ஷனரியை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ரஹென்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிக்ஷனரியோட நேமு ஈக்குவல் சிம்பிள், அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள், ஸோ எது வரைக்கும் போகணும் அப்படிங்கிற விஷயங்கள், அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள், தட் மீன்ஸ் இதுதான் கீனோட வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் வரது பார்த்திங்கன்னா எலமெண்ட்டு. ஸோ எலமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா 2வால் மல்டிப்ளை பண்ணுறது. அப்போ 1 × 2 2 வரும், அடுத்து 2 × 2 4, 3 × 2 6. ஸோ அப்படியே உங்களுக்கு அப் டு எது வரைக்கும் வரும் அப்படின்னம்னா 9 வரைக்கும் வரும். ஏன்னா 10 எலமெண்ட்டுங்கிறது ஸ்டாப் எலமெண்ட் இல்லையா, அதனால் அதோட ஸ்டாப் ஆகிடும், 9ஓட ஸ்டாப் ஆகிடும். 10 வரும்போது லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ் தான் நமக்கு இப்படி ஸ்டோர் ஆகும். ஸோ அனதர் வே ஆஃப் க்ரியேட்டிங் எ டிக்ஷனரி அப்படிங்கிறது இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. டிக்ஷனரியை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி லிஸ்ட்டில் அக்சஸ் பண்ணுற மாதிரி டியூப்பிளில் வந்துட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம அக்சஸ் பண்ண முடியுமா டிக்ஷனரி எலமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது எது அப்படின்னம்னா அந்த கீ அப்படிங்கிற ஒரு வேல்யூ, இதை நம்ம மறக்கவே கூடாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கீ அலாங் வித் கீ கொடுத்திங்கன்னா தான் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி இந்த டிக்ஷனரியில் புது எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது அல்லது எப்படி நம்ம வந்துட்டு ஏற்கனவே எக்ஸிஸ்டான எலமெண்ட்டை மாடிஃபை பண்ணுறது, எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத 1 by 1 இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா க்ரியேட் பண்ண டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். ஸோ மை டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரியை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிக்ஷனரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கீ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னம்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னம்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற ஒரு கீ எலமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து தான் நேம். அப்போ ரெஜிஸ்டர் நம்பரில் 1 to 21 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அதே போல் நேம் அப்படிங்கிற கீயில் எது ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா தமிழ் செல்வின்ட்டு. ஸ்கூல் பார்த்திங்கன்னா CGHSS கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் ரோட்லர். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இதில் வந்துட்டு எல்லா எலமெண்ட்டையும் நம்ம அக்சஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா பிரிண்ட் மை டிக்ஷனரின்னு கொடுத்திங்கன்னா என்டையர் எலமெண்ட்டும் அக்சஸ் ஆகிடும்.
இல்லை பர்டிகுலராக எனக்கு ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் பார்க்கணுமா இருந்ததுன்னா பாருங்கள், பிரிண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மை டிக்ஷனரி மறக்காமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார அந்த கீ எலமெண்ட் என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இங்கே என்ன கேஸில் கொடுத்துருக்கீங்களோ அதே கேஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னம்னா ரிசல்ட் நமக்கு வராது. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார கீ எலமெண்ட்டை சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு டிக்ஷனரியில் வரக்கூடிய வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா சிம்பிளாக டிக்ஷனரியில் வந்துட்டு புதுசாக ஒரு வேல்யூவை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ டிக்ஷனரியோட நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்ன கீ ஆட் பண்ணுறோமோ அந்த கீ கொடுக்கணும், தென் அதுக்கான வேல்யூ அல்லது எலமெண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா போதும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மை டிக்ஷனரியில் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா நேம்க்கு அப்புறம் நான் வந்து புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பாருங்கள், ரெண்டையும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் என்ன பண்ணுறேன், கிளாஸ் அப்படிங்கிற ஒரு புது வேல்யூவை ஆட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரியோட நேமு கீயோட வேல்யூ ஈக்குவல் டு அந்த எலமெண்ட்னோட வேல்யூ. இந்த கிளாஸுங்கிறதுல என்ன ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேல்யூவை நான் ஈக்குவலுக்கு அப்புறம் கொடுக்குறேன். ஸோ இந்த எலமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னம்னா புதுசாக நமக்கு டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா எக்ஸிஸ்ட் ஆன எலமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஓல்டு வேல்யூவை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இந்த கீ வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன நியூ வேல்யூ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா அப்டேட் ஆகிடும். ஸோ அதே போல் தான் நம்ம பைத்தான் டிக்ஷனரிஸில் வரக்கூடிய எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணுமா இருந்தது அப்படின்னம்னா கிளியர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா டிக்ஷனரியில் வர எல்லா எலமெண்ட்ஸையும் டெலீட் பண்ணிடலாம், இரேஸ் பண்ணிடலாம். தட் மீன்ஸ் டிக்ஷனரி அப்படியே இருக்கும், அதில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னம்னா இரேஸ் ஆகும். டெல் கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா நாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டையோ அல்லது என்டையர் டிக்ஷனரியோ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னம்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெல் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல் கொடுத்துட்டு டிக்ஷனரியோட நேம் அந்த கீ நேம் கொடுத்தீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எலிமெண்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னம்னா டிக்ஷனரியிலேருந்து இரேஸ் ஆகும். கிளியர் கொடுத்தீங்கன்னா டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இரேஸ் ஆகிடும். ஸோ டெல் கொடுத்துட்டு டிக்ஷனரி நேம் மட்டும் கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், என்டையர் டிக்ஷனரியும் உங்களுக்கு இரேஸ் ஆகிடும். ஸோ அதை கவனிச்சிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரோல் நம்பர், எஸ் நேமு, மார்க் 1 மார்க் 2 அப்படிங்கிற 4 எலமெண்ட் இருக்குது டிக்ஷனரியில். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மார்க் 1 மட்டும் இரேஸ் பண்ணுறதுக்கு டெல் டிக்ஷனரி மார்க் 1 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த 98 இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் நமக்கு இரேஸ் ஆகிடும். டிக்ஷனரி கிளியர்னு கொடுத்தனா என்ன ஆகும், டிக்ஷனரி கிளியர் அப்படின்னா இதில் வரக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு கிளியர் ஆகிடும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஸோ என்டையர் ஸ்ட்ரக்சரையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும், டெல் கொடுத்து டிக்ஷனரியோட நேம் கொடுத்தோன்னா என்டையர் ஸ்ட்ரக்சரும் எனக்கு இரேஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கும். ஸோ அடுத்தது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்கில் கேட்குற ஒரு விஷயம், லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்டர்டு செட் ஆஃப் எலமெண்ட், டிக்ஷனரி அப்படிங்கிறது டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு கீ எலமெண்ட் வித் அனதர் வேல்யூவோடு வரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி பர்டிகுலர் எலமெண்ட்டை எதில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னம்னா லிஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிக்ஷனரியில் கீ எலமெண்ட்டை வந்துட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் ஆகும். ஸோ கீ எலமெண்ட்டு கிடச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னம்னா டிக்ஷனரி எலமெண்ட்டை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் ஆர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா வேராஸ் டிக்ஷனரி. ஸோ ஒரு லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு லுக் அப் அ வேல்யூ, வேராஸ் அ டிக்ஷனரி இஸ் யூஸ்டு டு டேக் ஒன் வேல்யூ டு லுக் அப் அனதர் வேல்யூ. ஸோ ஒன்றிலேருந்து இன்னொரு வேல்யூஸ் எடுத்து பார்க்குறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னம்னா இந்த டிக்ஷனரிஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஷின். ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறது புக் பேக்கில் வரக்கூடிய எலமெண்ட்ஸு, அந்த 1 வேர்டு, இது எல்லாமே நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.